ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் பிரியாணி இலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு, கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியமான பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் கொஞ்சம் வதங்கினதும் சோயாபீன் அண்டு பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வந்ததும் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. விசில் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் வர வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.